இந்த நேரத்தில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Something that's coming to my memory, so I'll just share that with you. பம்பு தெரியும் தானே உங்களுக்கு? பம்பு ட்ரீ. We know this bamboo tree. என்ன செய்யுமாம், கனகாலத்துக்கு கீழே இருக்குமா, சின்ன வெளியில் வராமல். So the roots or the tree itself will be underground for many years. ஆனால் all of a sudden திடீரென்று மிகவும் பெருசாக வளர்ந்து நிற்கும். All of a sudden it will just shoot up very high. சில வேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் செய்கிற விஷயங்கள் சில வேளை தாமதமாகும். Maybe when God is doing certain things in the background or underground, it may take time. தாமதமாவது போல நமக்கு தெரியும். Maybe it will seem like there's a delay. சில வேளை இன்றைக்கு நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில், அந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். Maybe you have come here with that sort of mindset. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறேன், God is telling us to tell you, நேரம் வரும், there will be your time. ஒரு அபரீத வளர்ச்சி ஆண்டவர் கட்டளையிடுவார். There will be an extreme growth. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார். A growth that no one can stop. Hallelujah. Amen. நீங்கள் நினைத்தாலும் நான் நினைத்தாலும் தடை செய்ய முடியாத, தடுக்க முடியாத ஒரு அபரீத, ஒரு குயிக், ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். And God will command a quick a growth which is in abundance, extreme, that no one can hinder. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe this? வளர்ச்சி வரும். There'll be a growth. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வார், நம்முடைய சபைக்கு உதவி செய்வார். God will help you, us and the church. ரைட். இந்த புதிய வருஷத்துக்கான செய்தியை ஆண்டவர் இந்த வருஷத்திலே செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். God has already given me the message for the new year back in September. ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்களோட ஃபோனை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபோன் கையில் இருந்தா, If you have the phone, just take your phones in your hand. இந்த வருஷத்துக்குரிய ஆண்டவர் கொடுத்த செய்தி, The message for this year. உங்களுக்கு, எனக்கு, சபைக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு கொடுத்த செய்தி மேசாக்கு பிற ரிலீஸ் பண்ணுவாருங்க. நம்மளோட சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்க ப்ளீஸ். So Mesha's going to release that into the church WhatsApp group. Already done, check it. It's already been checked, so you can have a look at it. If you're not in the WhatsApp group, you can share it with somebody. Is it good? இதுதான் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு, சபை பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise word for this year for our church. எல்லாரும் ஒரு நிமிஷம் குயிக்கா எழுப்பி நிப்போமா? Shall we all stand quickly? சரி, முன்னுக்கு வாங்க. இப்படி அட்டென்ஷன்ல நில்லுங்க எல்லாரும். So stand in attention pose. ஓகே, கொஞ்சம் முன்னுக்கு ஸ்பேஸ் விடுங்க. Give some space. 1 2 3 சொல்லக்குள்ள ரைட் லெக் எடுத்து மூவ் ஃபார்வர்ட் ன்னு வைங்க. So when we say 1 2 3, take your right leg and எல்லாம் ரெடியா? move forward. நாங்க ஆண்டவர் சொன்னதை நாங்க அதை ஆக்ஷன்ல நாங்க அக்செப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம். ஆமென். So whatever God has told us, we're going to do it in action. நான் எதில மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவேன்னு சொல்லி டீடைலா நான் செய்தியில சொல்லுவேன். I'll tell you in the message in which areas we need to move forward. ஆண்டவருக்கு ஸ்ட்ராங் ஒரு நாள் மார்னிங் பிரேயர், நாங்க டியூஸ்டே மார்னிங் பிரேயர்ல இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த இயர் 2026 we're going to move forward. Amen. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்து. In the morning prayer, God has told me to We will move forward. 1 2 3 சொல்லல ரெடியா? ஓகே, So get ready. ரைட் லெக் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறோம். என்ன விஜய் சார்? ரைட் 1 2 3 மூவ் ஃபார்வர்ட். எஸ், ஆமென். இப்போ உட்காருங்க எல்லாரும். You can be seated. Thank you Jesus. நாங்கள் இந்த செய்திக்காக வேதத்தில் அந்த பகுதியை நாங்கள் எடுக்க போகிறோம். யாத்ராகமம். Let's turn to the book of Exodus. 14வது அதிகாரம்
chapter 14. Yeah. வாசிக்க போகிறோம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். 8 to 16 சொல்லுங்க. We're going to read from verses 8 to 16, Exodus chapter 14. யாத்ராமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். பைபிள் வசனத்தை வாசிக்கிறதுக்கு நாங்கள் லேசியா தேவையில்ல, சேர்ந்து வாசிப்போம். So let's read from Exodus 14 verses 8 to 16. எல்லாரும் உங்கள் லாங்குவேஜில், இங்கிலீஷில், தமிழ் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். So let's read together. ஓகே. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபானுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கி இருக்கிற அவர்களை கட்டினார். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்தங்கள் நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் காலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவா வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். 14வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போங்கள். Move forward. Chapter 14 verse 15 says, go forward. ஆமென். நம்புறீங்களா? Do you believe this? இன்றைய நாளில் அநேகம் செய்திகள் நாங்கள் இதிலிருந்து பேச முடியும். அதற்கு எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நேரம் போதாது. We can speak many messages from here, but there's no time for this now. ஆண்டவரின் இதயத்திலே கொடுத்த சில விஷயங்கள் இந்த நேரத்திலே ஆவியானவருடைய இதயத்தை உணர்த்துற காரியங்களை உங்களோடு பேச விரும்புகின்றேன். I just want to share with you what the Holy Spirit is urging in my heart now. இந்த வசனத்துடைய பின்னணி தெரியாதவர்களுக்காக குயிக்காக நான் இந்த பேக் ஸ்டோரியை நான் சொல்ல விரும்புகிறேன். For those who don't know the story behind this, I'll just explain this to you. நமக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய சந்ததி எல்லாருக்கும் தெரியும். We all know the generations of Abraham, Isaac and Jacob. யாக்கோபினுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. கானான் தேசத்திலே வாழ்ந்தபோது பஞ்சம் ஏற்பட்டது. எகிப்திலே யோசேப்பு அவருடைய மகன், அவர் அடிமையாக விற்கப்பட்டு அங்கே அவர் பிரைம் மினிஸ்டராக, பிரதமராக ஆளுகை செய்து கொண்டிருந்தார். So in the time of Jacob there was famine, but in Canaan Joseph was the king. So அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், யோசேப்பு ஆளுகை செய்து முடிந்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு எகிப்தின் ராஜா எழும்புகின்றார் எகிப்திலே. So when Joseph died in Egypt, there was a king who did not know Joseph arose. யோசேப்பு மரித்த பிறகு, யாக்கோபு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் மரித்த பிறகு யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகின்றார். So after Joseph and his brothers, everyone had passed away, a king, a pharaoh rose who did not know Joseph or his family, and they brought the people of Israel under slavery. அப்ப இந்த ராஜா ரெண்டு விஷயத்துக்காக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகின்றான். For two reasons
this king enslaved the people of Israel. முதலாவது அவன் சொன்னது, இவர்கள் பெருகாத படிக்கும் எங்களுடைய எதிரிகளோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் இவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கின்றான். So one reason was that they must not multiply and for them to get together with our enemies and come against them. தேவஜனமே, ஆல் டுகெதரா கிட்டத்தட்ட 430 வருஷங்கள், 400 430 வருஷங்கள் இந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். So people of Israel were in the land of Egypt for about 400 to 430 years. இந்த எகிப்தின் ராஜா திடீரென்று ஒரு யோசனை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக தீர்மானம் எடுக்கின்றான். So the king of Egypt, he had a sudden idea and he slaved and put the people of Israel under bondage. அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். The children of God, people of Israel were the people of God. இந்த பார்வோன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கின்றான். And Pharaoh, he was working against the children of God. இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பார்வோனுடைய ஆவிகள் கிரியை செய்கிறது. Even today, the spirit of Pharaoh is working against the children of God. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று சொன்னால், நம்மை பெருகாதபடிக்கு நம்மை ஒடுக்குகின்ற ஆவிகள் கிரியை செய்கிறது. So this spirit, what it does, it will not let us multiply, but it will crush us. நாங்கள் வளராதபடி, நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழாதபடி நமக்கு விரோதமாய் இந்த ஆவிகள் கிரியை செய்யும். These spirits will not allow us to grow and prosper. இரண்டாவது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த எதிரிகள் நம்மை பார்த்து பயந்ததினாலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்வார்கள். The second thing is because the enemy has seen us and they fear us, therefore these spirits work against us. நம்முடைய பலத்தை பார்த்து எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழுவோம் என்பதை யோசித்து பயந்து போய் நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள். They have seen our strength and they know how we'll be in the future, therefore they fear and work against us. பிசாசு ஜனங்களை தூண்டி நமக்கு விரோதமாக கிரியை செய்ய வைப்பான். So Satan triggers people to work against us. ஆண்டவருடைய பிள்ளைகளை வளராதபடி இன்று பிரஸ் பண்ணுகின்ற, அழுத்தி ஒடுக்குகின்ற கிரியை செய்கிற ஆவிகள் அநேகம் கிரியை செய்கின்றது. So the many spirits are there. It is crushing and bringing the people of God down. இன்று நீங்கள் சிலவளை யோசிப்பீங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த வேலை செய்தாலும் மேலே போக முடியவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்கள். Maybe you're thinking, whatever I do, I cannot go up. அருமையான தேவஜனமே, சிலவளை நமக்கு விரோதமாக சில ஆவிகள் கிரியை செய்யும். The children of God, at times certain spirits are working against us. சில பரம்பரை சாப கட்டுகள் கிரியை செய்யும். Certain generational curses are working against us. சில மனிதர்களுடைய எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். Even the jealousy of people. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, But the Bible says, எவ்வளவுக்கு அதிகமா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ராஜா அமுக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாய் பெருகினார்கள். however much the king of Egypt was pushing them down, to that extent they just bursted and exploded. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம். நம்மை பிசாசு எல்லா பக்கத்திலும் நமக்கு தாக்கினாலும் அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் வளருவோம், அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் பெருகுவோம். No matter how much Satan is crushing us, we will just flourish and expand and grow. உலகத்தில் இருக்கிற பிசாசை விட நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். Rather than Satan who is outside in the world, the God who is with us is greater. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றது. The God that we worship, he hears our prayers. இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கின பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார்கள். When he was crushing the people of Israel, they cried out to the Lord. வேதம் சொல்லுகின்றது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய காதிலே எட்டினது என்று சொல்லு. The Bible says the cry of the people of Israel reached the ear of God. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். God hears your prayers. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத ஆண்டவர் கேட்பாரா இல்லையான்னுலாம் தெரியாது. Now people of Israel did not know whether God hears or not. அவர்கள் அந்த நெருக்கத்துக்குள்ளாக போகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கதறுகிற பொழுது ஆண்டவருக்கு அந்த சத்தம் கேட்டது. When they were going through such suffering, when they cried out to the Lord, God heard them. Hallelujah. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். God hears your cry, your prayer. உங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். God hears your cry.
உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்கிறார். God hears your tears. உங்களை நினைவு கூறுகிற தெய்வம். God remembers you. அருமையான தேவன், இதை திரும்ப திரும்ப சொன்னால் எந்த விதமான தவறும் கிடையாது. Dear children of God, even if we repeatedly say this, there is nothing wrong. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கேட்டார். God heard the people of Israel. அதற்கு பிறகு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Thereafter, I like to mention certain things. தேவச்சனம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ராஜா அடிமைப்படுத்தி வைத்திருந்தனாலே சில பாதிப்புகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது. Because the king of Egypt had enslaved the people of Israel, they had faced some effects because of that. என்னன்னு சொன்னால் கடினமாக வேலை வாங்கினார்கள். And he was making them work very hard. அவர்களை அடித்து அடிமைகளாய் நடத்தி வேலை வாங்கினார்கள். They were beaten, they were led like slaves. இஸ்ரவேல் ஜனங்களுடைய டே டு டே லைஃப் பாதிக்கப்பட்டது. And their daily lives were affected. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கமானவர்களோடு குடும்பத்தோடு செலவிடுகின்ற நேரம் பாதிக்கப்பட்டது. The time that they had spent with their families had shortened. It's been affected. நான் ஒரு தடவை இந்த வருஷத்திலே, போன வருஷம் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொன்னேன். It was something that I mentioned last year. சில பார்வோனுடைய ஆவிகள் ஜனங்களை வேலை செய்ய வைக்கின்ற, அதாவது சிந்திக்க விடாமல், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க விடாமல், இன்று வேலை 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 என்று மக்களுடைய மைண்டை இந்த மேற்கத்திய நாடுகளிலே பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். Now the spirit of Pharaoh in our Western world had captured the minds of people that they won't be able to spend the time with their family, their children. It's just workaholic, work. வேலை செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தோற்று போய்விடும் என்ற எண்ணம். The thought being, if I don't work, I'll fail in life. ஆண்டவரை நம்புவதை விட பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கின்ற ஒரு எண்ணம். The thought of trusting money more than God. இது ஒரு பார்வோனுடைய ஆவியா இருக்குது. Now this is the spirit of Pharaoh. சில பேர் வொர்க்கஹோலிக்காக இருப்பார்கள். வேலை செய்யாவிட்டால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. Some people are workaholic, and if they don't work, they have no peace. ரெஸ்ட் எடுப்பதை குற்றமனச்சாட்சியாய் நினைக்கின்ற மக்கள். They feel guilty when they rest. கொஞ்சம் ஓய்ந்திருந்தால் பாவம் என்று யோசிக்கின்ற அளவுக்கு சிந்தனையை பிசாசு வைத்திருக்கின்றான். And when they rest a little, they think of it like a sin. இது நம்முடைய சபையிலே மாத்திரமல்ல, நான் பொதுவாக சொல்வேன், மேற்கத்திய நாடுகளிலே இருக்கின்ற பெரிதான ஒரு பிரச்சனை. This is not just in our church, but in the Western world. This is the common thing. This is spirit of Pharaoh. பார்வோனுடைய ஆவி ஜனங்களுடைய சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறது. And this is the spirit of Pharaoh which has tied down the minds of people. நான் அதை பிறகு நாங்கள் அதை பார்ப்போம். We'll see this later. அருமையான தேவஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனையை பார்வோன் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தான். Now Pharaoh had controlled the minds of people of Israel. அவன் கட்டளை போட்டான் 2 வயசுக்கு உட்பட ஆண் பிள்ளைகளை கொல்லும்படியாக. He has commanded the infants who are under the age of 2 to be killed. எந்த நேரமும் பயத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். There was a constant fear. ஆண் பிள்ளை பிறந்தால் ரகசியமாய் காக்க வேண்டிய ஒரு காலகட்டம். If they had a baby boy, they had to secretly save the child. எந்த நேரம் யார் வந்து நம்முடைய பிள்ளையை கொன்று விடுவான் என்ற ஒரு பயம். Fear, if anyone would come, they will take and kill the child. Psychologically, மன ரீதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். They were affected emotionally. Fear of loss, ஏதாவது இழந்து விடுவோமா என்ற ஒரு பயம். There was a fear of loss. தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டோம் என்கிற ஒரு பயம். Fear that they have lost their freedom. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்லேவரியை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். The people of Israel faced extreme slavery. Day to day life பாதிக்கப்பட்டிருந்தது. Their daily lives were affected. தேவஜனமே, இன்றைய நாள்ல புதிய வருஷத்துக்குள்ள போன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். The children of God, as we go into the new year, I just want to say one thing. இஸ்ரவேல் ஜனங்கள் ட்ராமாவோடு வாழ்ந்தார்கள். The people of Israel, they were living with trauma. ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்ல வந்த ட்ராமாவோட ஜனங்கள் வாழ்ந்தார்கள்.
Because of the past failures, they were living in இன்று trauma. நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். Even now, we're living in such situations. கடந்த காலத்திலே ஏற்பட்ட இழப்புகளினாலே பயம். Because of the losses in the past, we fear now. எங்களை யாரோ ஒருவர் அடிமைப்படுத்தினதினாலே, எங்களை ஒரு ஸ்லேவ் போல ட்ரீட் பண்ணினதினாலே ஏற்பட்ட ஒரு பயம். Because someone had slaved us or treated us like a slave, we fear. உங்களை ஒருவர் ஏமாத்தினதினாலே மற்றவர்களை நம்ப முடியாமல் உங்களுக்கு இருக்கிற ஒரு பயம். Because someone had cheated on you or betrayed you, you struggle to trust others. ஒருவர் உங்களை அபியூஸ் பண்ணினதினாலே அதிலே இருந்து வெளியே வர முடியாத ஒரு பயம். And because someone had abused you, you fear to come out of this. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் மோசேயை அனுப்பி அவர்களை கொண்டு வருகின்றார். Now God sent Moses to bring the people of Israel out of slavery. இதுதான் பாயிண்ட். இதை நல்லா கேளு. So this is the point. Please listen carefully. ஆண்டவர் 10 அந்த வாதைகளை ஆண்டவர் அனுப்புகின்றார். God sends 10 plagues. திரும்ப திரும்ப பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்றார். Repeatedly Pharaoh hardens his heart. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கின்றார். God shows his power. அதற்கு பிறகு அவன் எப்படியோ ஒரு படியாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுகின்றான் போகும்படியா. And thereafter somehow he allows the people of Israel to go. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வனாந்தரத்திலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். The people of Israel had to go into the wilderness to worship God. இப்படி அவன் கடைசியாக வெளியில விட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அந்த இடத்திலே கடல் இருக்கின்றது, சமுத்திரம். As they were going, there was the sea before them. பின்பாக பார்வோனுடைய மனம் மாறி அவன் மறுபடியும் தன்னுடைய படையை அனுப்புகின்றான். And thereafter the mind of Pharaoh changed and he sends his army. இதுதான் புது வருஷத்துக்குரிய செய்தி. நல்லா கேளு. This is the message for the new year, so listen carefully. Israel people was stuck between two problems. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு பிரச்சனைக்கு நடுவிலே ஸ்டக் ஆகி இருந்தாங்க. ஆனா தீர்க்கதரிசனம் அவங்களோட பேசுறாங்க. God is speaking to you prophetically. ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் பார்வோனுடைய சேனை. On one side there's the sea, the other side the armies of Pharaoh. ஒரு படியாக ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை காண்பித்து அவர்களை வெளியிலே வர விட்ட பிறகு கடைசியாக அந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கின்றது. பார்வோன் மனம் மாறி மறுபடியும் தன்னுடைய சேனையோடு வருகின்றான். Now God has allowed Pharaoh to change his mind and they come forward, but then he changed his mind again and follows them. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இடையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The people of Israel were stuck between these two problems. இன்றைய நாளிலும் நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டக்கான நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Some of our children here, people here, you are stuck between two things. முன்னுக்கு போக முடியாது, பின்னுக்கு போக முடியாது. And you're not able to go forward or backward. So many people are stuck between two major problems. ரெண்டு பெரிதான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் நடுவிலே ஸ்டக் ஆகி இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னேறி செல்ல நினைக்கின்றீர்களால் முடியவில்லை. You want to go forward but you're not able to. செங்கடல் போல பெரிதான ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. There's a great hindrance like the Red Sea before you. பின்பாக எதிரிகள் உங்களை துரத்தி வருகின்றார்கள். Now behind you the enemies are chasing. எந்த இடத்திலிருந்து வெளியிலே வந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து பிரச்சனை மறுபடியும் வருகின்றது. Wherever you came from there the problem chased behind you. எந்த பிரச்சனை முடிந்தது என்று யோசிக்கின்றீர்களோ அதே பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்கின்றது. Whichever problem you thought it had finished, but the same problem is coming behind you. இனிமேல் எனக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு யோசித்தீர்கள், அதே பிரச்சனை திரும்பவும் வருவது போல சூழ்நிலை. You thought it's not going to come, but the same problem is coming behind you. So many young children are stuck between the problems. அதிகமான வாலிப பிள்ளைகள் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் ஸ்டக் ஆகி முன்னேறி செல்ல முடியவில்லை. You're not able to move forward. முன்னேறி செல்ல முடியவில்லை. You're not able to go forward. நீண்ட நாட்களாக வருஷங்களாக ஒரு இடத்தை விட்டு முன்னேறி செல்ல முடியவில்லை. For many years you're just stuck in one place.
பர்சனல் லைஃப்ல முன்னேறி செல்ல முடியவில்லை. There is no improvement or going forward in your personal life. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியவில்லை. Even in your spiritual life, there is no going forward. பொருளாதார வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியவில்லை. In your finances, you're not able to go forward. You are trying, but you couldn't move on. நீங்கள் அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் முன்னேறி செல்ல முடியவில்லை. மனம் சோர்ந்து போன நிலைமையிலே வாழுகின்றோம். You are living in such a discouraged state. இருதயம் உடைந்து போன நிலைமையிலே வாழுகின்றோம். We are living with a broken heart. We are stuck between the two problems. ரெண்டு பிரச்சனைகள் நடுவிலே நாங்கள் ஸ்டக் ஆகி இருக்கிறோம். பாருங்க இந்த இடத்துல வாசித்த வசனங்கள். The verses that we read. பார்வோன ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை பின்பா வர சொன்ன பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். People of Israel saw that the Pharaoh's armies were coming behind them, and they were greatly feared. They feared greatly. மிகவும் பயந்தார்கள். They feared greatly. அநேகம் பேர் பயத்தோடு வாழுகின்றோம். Many of us, we are living with fear. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழுகின்றோம். Fear about the future. பாஸ்ட்ல நடந்த பிரச்சனையை குறித்து பயத்தோடு வாழுகின்றோம். We fear because of the problems in the past. கடந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வியாதிகளை குறித்து நாங்கள் பயத்தோடு வாழுகின்றோம். We're living with fear because of the sickness we had in the past. கடந்த நாட்களில் நடந்த ஏமாற்றத்தை குறித்து பயத்தோடு வாழுகின்றோம். We're living with fear because of the betrayals in the past. மக்கள் எங்களை ஏமாற்றினாலே நாங்கள் பயத்தோடு வாழுகின்றோம். Because people have betrayed us in the past, therefore we living in fear. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். People of Israel feared greatly. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னால், So what happened? மோசேயை நோக்கி அவங்க முறையிடுகிறார்கள். So they complained to Moses. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்துக்கு சாகும்படி எங்களை கொண்டு வந்தி. Did you bring us into the wilderness because there's no graves in Egypt? அருமையான தேவஜனமே, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், Dear children of God, this is what I say to you today. உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வருகிற பொழுது பயப்பட வேண்டாம். When you face challenges in your life, do not fear. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்னதை கேட்டவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வருகின்றார்கள். People of Israel heard what Moses had said and they come out to worship God. இன்று நீங்களும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஆராதிக்கின்றீர்கள். Now you also trust in God and you worship God. ஆண்டவரை நம்பி சபைக்கு வருகின்றீர்கள். And you trust God and come to church. ஆண்டவரை நம்பி ஆராதிக்கின்றீர்கள். You trust in God and you worship Him. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டவரை கும்பிடுகின்றோம். 5, 10 or 20 years we worship God. சில வேளைகளில் பிரச்சனை வருகிற பொழுது பயந்து போகின்றோம். But when we are faced with problems, we fear. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் சொல்லுகின்றார்கள், வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். People of Israel feared and they say, did you bring us into the wilderness to die? நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள் வருகிற பொழுது முன்னேறி செல்ல பயப்படுகின்றோம். The children of God, when we are faced with problems, we fear to go forward. ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியம் என்ன தெரியுமா? You know what the Lord has asked me to say? நிறைய பேர் நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சவால்கள் வருகிற பொழுது சோர்ந்து போகின்றீர்கள். Many of us are affected in our mind, and when we are faced with challenges, you are discouraged and not able to move forward. எங்களை நாங்கள் தேற்றிக் கொண்டு பிரச்சனையிலே வாழ்ந்தால் பரவாயில்லை என்று சொல்கிற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். We have been pushed to a state where we just comfort ourselves and we say it's okay to live in problems. இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? The people of Israel are saying, you could have just left us to work for the Egyptians. They felt more comfortable being as a slave than moving forward. ஒரு அடிமையா இருப்பதிலே அவர்கள் கம்ஃபர்டபிளா இருந்தார்கள் முன்னேறி செல்வதை விட. சவால் வருகிற பொழுது இஸ்ரவேலர்கள் யோசிக்கிறாங்க, நாங்க அடிமைகளா இருந்தாலே போதும் என்று யோசிக்கிறார்கள். When they had faced the challenges, people of Israel are thinking it's better to be, or just being a slave is okay. அநேகம் பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. Many of our lives are like this. You make peace with your problems.
உங்களுக்கு பிரச்சனைகளோட சமாதானமா இருக்கிறீர்கள். இது போதும், இதுக்கு மேல தேவையில்லை. You're saying, I don't need anything more than this. இதுக்கு மேல நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for me to go beyond this. இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க முடியாது. And you can't deal with the problem. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னாலே இனிமேல் ஹேண்டில் பண்ண முடியாது. I'm not able to deal with the problems in the family. என்னுடைய வியாதி என்னால் இனிமேல் சமாளிக்க முடியாது. I can't deal with the sickness. ஈஸியாக நாங்கள் கிவ் அப் பண்ணுகிற தேவச்சனம். The children of God, we give up so easily. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நம்முடைய சபையை பார்த்து, my dear children of God, move forward. Amen. God is move forward. saying to our church, my dear children, go forward, move forward. Move forward to your freedom. உங்களுடைய விடுதலைக்கு நேராக உங்களுடைய விடுதலையை நோக்கி செல்லுங்கள். Move forward to your freedom. உங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி செல்லுங்கள். Go forward into your happiness. உங்களுடைய சுகத்தை நோக்கி முன்னேறுங்கள். Move forward into your healing. உங்களுடைய சமாதானத்தை நோக்கி முன்னேறுங்கள். Go forward into your peace. வருகிற பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். Don't fear seeing the problems. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, God saw Moses and said, உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடு. stretch out your staff and separate the sea. இந்த கோலானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. That staff is a resemblance of the cross. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சிலுவையில் ஜெயம் எடுத்தார். Jesus took victory for you and அருமையான me on the தேவஜனமே, cross. ஒரு புது வருஷத்துல செய்தியை சொல்லணும்னு நான் சொல்லல. I'm not just sharing this because it's New Year message. நாங்கள் வழிபடுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The God that we worship, He's a living God. ஆண்டவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். God took victory on the cross. ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். God took victory on the cross. எங்கள் பாவங்களை சுமந்தார். He took on our sins. எங்கள் சாபங்களை He சுமந்தார். took on our curses. உங்களுடைய வியாதிகளை சுமந்தார். He took on your sicknesses. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். And by His stripes we are healed. பிரச்சனை எப்படிப்பட்ட பெரியதா இருக்கலாம், No matter how big the problem is. உங்களுக்கு எனக்கு இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். For you and me, Jesus gave His life on the Let's cross. move forward. நாங்கள் முன்னேறி செல்லுவோம். Don't stuck between your problems. உங்களுடைய பிரச்சனைகள் நடுவிலே ஸ்டக் ஆகாதீர்கள். Don't stuck in your sickness. உங்களுடைய வியாதியிலே ஸ்டக் ஆகாதீர்கள். Don't stuck in your poverty. உங்களுடைய வறுமையிலே நிலை நிற்க வேண்டாம். Move forward. முன்னேறி செல்லுவோம். பக்கத்து தோள்ல தட்டி சொல்லுங்க, move forward. Just tap the person next to you and say, move forward. Move forward. Move forward. Move forward. Move forward to your success. உங்கள் ஜெயத்துக்கு நேராக முன்னேறி செல்லுவோம். Move forward to worship God. முன்னேறி சென்று தேவனை ஆராதிக்க. நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறத நிறுத்திட்டீங்க. Many of you have stopped worshiping. Because you face so many problems, you stop worshiping God. அதிகமான பிரச்சனைகளை முகம் கொடுத்ததின் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள். So many people stop serving God because you face so many problems in your life. அதிகமான பிரச்சனைகளுடைய வாழ்க்கையை முகம் கொடுத்ததின் நிமித்தம் ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டீர்கள். ஆண்டவருக்கு ஆராதிப்பதற்காக முன்னேறி செல்லுங்க. To worship God, go forward. ஆண்டவருக்கு சேவை செய்ய முன்னேறி செல்லுங்க. To serve God, go forward. Nothing is too late, my dear children of God. ஒன்றுமே லேட் ஆகவில்லை. Doesn't matter Pharaoh is coming after you. Doesn't matter sea is in front of you. Move forward. பெரிதான கடல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? பிரச்சனை இல்லை. பார்வோன் உங்களை பின்னாக தொடர்கிறானா? பிரச்சனை இல்லை. முன்னேறி செல்லுங்கள். ஆமென். விசுவாசத்தோட சொல்றேன். I say this with faith. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். In your life you கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்கள். This year முன்னேற்றம் வரும். There will be improvement. ஆண்டவர் 2025 சொன்னார், உங்களை பெரிதாக்க, எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும்படி சொன்னார். In 2025 God said, I will enlarge your tents. ஆண்டவர் அதை செய்திருக்கின்றார். And God has done it. ஆண்டவர் அதை செய்திருக்கின்றார். God has done it. இந்த வருஷம் புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்வார். And even in this new year God will do this. நீங்க ஒரு படி ரெண்டு படி முன்னாடி செல்வீர்கள். You will go one step, two steps. Next year December சாட்சி சொல்லுவீங்க. And next year December you will testify. முன்னாடி செல்வீர்கள். You will move forward. Spiritually, physically, financially you will move forward. Spiritually, physically and financially முன்னாடி செல்வீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஆமென். நம்பி ஆண்டவர் நம்பி சொல்லிருக்கிறார். Believe
I believe in God and say, ஆண்டவர் சொன்னதை சொல்லியிருக்கிறார். I have told you what God has said. நீங்க, நான், நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய சபை பிள்ளைகள் முன்னேறி செல்வார்கள். You, me, our church members, everyone in the church, we will move forward. தோள்ல ஷேக் பண்ணி சொல்லுங்க, you move forward. Tap the person next to you and shake them. நல்லா சொல்லுங்க. You will move Move forward. forward. You will move forward. Amen. நம்புறீங்களா? Do you believe this? We will move forward. Amen. We'll move forward. எழுந்து இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடு.